ஏன்க்கா சோகமா அமைதியாக உட்காந்துருக்கீங்க? பெட்டிசா, இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் இல்லை. ஸோ எல்லா வீட்லேயும் கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம். ஏசப்பாவுக்கு பிறந்த நாள். பட் நம்ம என்ன செய்வோம், நம்மளே ஆக்கி நம்மளே சாப்பிட்டுக்குவோம். சொந்த பத்தெல்லாம் கூப்பிட்டு சாப்பிடுவோம். எனக்கு ஒரு ஆசை, ஆண்டவர் கூப்பிட்டா ஆண்டவர் வருவாரான்னு சொல்லிட்டு. ஸோ நான் ப்ரே பண்ணியிருக்கேன், ஏசப்பா இந்த நாளில் இந்த வருஷம் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா வருவார்னு சொல்லிட்டு. அதுதான் அப்படியே யோசனையாக அமர்ந்திருக்கிறேன். பார்ப்போம், வருவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். காத்திருப்போம். ஓகேக்கா. அதுக்குள்ளே நம்ம அவருக்கு சாப்பாடு ரெடி பண்ணுவோமா? சரிக்கா, சாப்பாடு ரெடி பண்ணுவோம். அக்கா, யார் தெரியலக்கா, நம்ம வீட்டு முன்னுக்கு வந்து வாசலில் யாரோ வந்து வயசானவங்க உட்காந்துருக்காங்க. ஆமாவா? நம்ம வீட்டு வாசப்பள்ள இருக்காங்களா? ஆமாக்கா. இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிக்கா, பழம் எடுத்து வை, சரிக்கா. ரொட்டிலாம் எடுத்து வை, சாப்பிடலாம். ஏசப்பா வந்தால் கொடுக்கணும்ல. ஆமாக்கா. மா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இங்கே வந்து உக்காந்துருக்கிறேன் இந்த மழை நேரத்தில்? இல்லைம்மா, வெகு தூரமாக வந்தேன். ஆ, சரியான மழையாக இருக்கு. ஆமாவா? பசிக்குது, வேற சாப்பிடணும், ஒன்றும் இல்லை. ஐயோ, நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ்ஸு, நீங்கள் வாங்க, நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். பார்த்து கவனமாக எந்திரிங்க. வாங்கம்மா, கவலையே படாதீங்க. இங்கே வந்து உட்காரு. இந்தாங்கம்மா, நீங்கள் வயிறு நிறைய சாப்பிட்டு பொறுமையாக போங்க. என்ன வேணும் சாப்பிடுங்கம்மா, எடுத்து சாப்பிடுங்கம்மா. பசின்னு சொன்னீங்கல்ல, சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க. எடுத்து கூடு பெட்டிஷா, சாப்பிட்டோம். வயசானவங்க தூரத்துலேருந்து வந்திருக்காங்க, ஒரு மழை வேற. கவலைப்படாதீங்கம்மா, ஆண்டர் நம்புங்கம்மா, ஆண்டர் உதவி செய்வார் உங்களுக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க. இந்தாங்க, தண்ணி குடிங்க. சரிம்மா, மழை நின்றுச்சு. வந்தேன், சாப்பாடு கொடுத்தீங்க, வயிறு நிறையா கொடுத்தீங்க, சந்தோஷமாக இருக்குது. ஏழைகள் தேவைகளை சந்தித்தீங்க. ஆண்டவர் சொல்லுவார, ஏழைகளுக்கு இறைவன் கத்தர் கடன் கொடுக்குறான்னு. இந்த ஏழைக்கு நீங்கள் இறங்குனீங்க, எனக்கு தேவையை சந்தித்தீங்க. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகேம்மா, பார்த்து போங்க, மழை நின்றுச்சு, கவனமாக போங்க. இது கொண்டு அங்கே கொடுத்துருங்க, அவங்ககிட்ட கொண்டு. பாவம் பெட்ரிஸா, வயசானவங்க. ஆமாக்கா. பாரு, மழை காலத்தில் இங்கே ஏதோ வந்துட்டு போகிறாங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்சதை கொடுப்போம், சாப்பிட்டோம். ஆமாக்கா. ஆமாக்கா. என்ன கேட்க? என்னக்கா, ஆண்டவர் வருவார் சொன்னீங்க, மணி ஆச்சு, மணி மத்தியானம் 2, 3 ஆச்சு, ஒன்றும் ஆண்டவர் வர காணோம். காத்திருப்போம் காத்திருப்போம், கர்த்தர் வர நேரத்தில் வருவார். நம்ம காத்திருக்க வேண்டியது நம்மளோட வேலை. சரிக்கா, காத்திருப்போம். சட்டெல்லாம் போடணும். கவலைப்படாதியா, அம்மா காசு இருக்கும்போது அம்மா வாங்கி தரேன். காசு இல்லை, நம்ம கடவுளுக்கு நமக்கு உதவி செய்யணும். கால் வலிக்குது, வா நம்ம வீட்டில் போய் கொஞ்சம் உட்காந்துருப்போம். அக்கா, யாரோ திருப்பிக்கா வந்து நம்ம வீட்டு வாசல் மண்ணுக்கு உட்காந்துருக்காங்க. பிள்ளைய குட்டி வந்து கஷ்டப்படுற மாதிரி தெரியுதுல்ல. சட்டெல்லாம் வேற கிழிஞ்சு போய் கிடக்குது. ஐயோ பாவம். ஆமாம், சட்டெல்லாம் கிழிஞ்சு போய் கிடக்குது. சிஸ்டர், எங்கேருந்து வரீங்க? என்னாச்சு? நாங்கள் தூரத்துலேருந்து வரோம்க்கா. எங்கள் சட்டெல்லாம் கிழிஞ்சிருக்குது. சட்டை இருந்தால் பிள்ளைக்கு சட்டையை கொடுங்க, எனக்கும் சட்டையை கொடுங்க. கவலையே படாதீங்க, வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் கிறிஸ்மஸ் தான். சாப்பிட்டு சட்டையெல்லாம் கொடுக்க வாங்கிட்டு போங்க. வாங்க வாங்க, எந்திரிச்சு வாங்க. நன்றிம்மா. வாங்க ஐயா, உட்கார் உட்கார் உட்கார். ரொட்டி எடுத்து சாப்பிடு, பழம் எடுத்து சாப்பிடுங்க. உங்களுக்கு தான். சாரிம்மா. சாப்பிட்டு போங்க, தெம்பா சாப்பிட்டு சட்டை கொடுக்குற, தண்ணி எடுத்து குடிச்சிங்க. சாப்பிட்டு போங்க. வைனர் சாப்பிட்டீங்களா? சாப்பிடலாமா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுமா.
சாப்பிடுங்க, எடுத்து ரொட்டி எடுத்து சாப்பிடுங்க. பழம் சாப்பிடியா? பழம் சாப்பிடியா? சாப்பிடுங்க. நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, நீங்கள் என்ன வேணுமோ சாப்பிட்டு போங்க. சந்தோஷமாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க. கொடுங்கம்மா. ஓ, பிரச்சனை இல்லைம்மா, நாங்கள் வாங்கி வச்சுருக்குறோம். இந்தாங்க ஐயா உங்களுக்கு ரொம்ப சட்டை. நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. தண்ணி குடிங்கம்மா, தண்ணி குடிங்க. கொஞ்சம் குடி. என்ன ஐயா தண்ணி குடிங்க, கொஞ்சம் குடிங்க. ரொம்ப நன்றி. கவலைப்படாதீங்க, கடவுள் உங்களுக்கு நிறைய உதவி செய்வார். பார்த்து பத்திரமா போங்க மகனை கூட்டிக்கிட்டு. சரியா? நேரம் இருக்கப்ப நம்ம வீட்டுக்கு வாங்க. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. நீங்களும் உங்க பிள்ளைங்க நல்லா இருங்க. ஓகே, ரொம்ப நன்றிம்மா. நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, பார்த்து போயிட்டு வாங்க. கொஞ்ச நேரம் உட்கார். என்னக்கா ஆண்டவர் வருவார் சொன்னீங்க, மணி இப்போ வந்து மணி 5-6 ஆச்சு, ஒன்றும் ஆண்டவர் வர காணோம். காத்திருப்போம்மா. ஆண்டவர் சொன்னானே வந்துடுவாரா? நம்ம ஆண்டவர் அவர் டைமில் தான் அவர் வருவார். ஆனால் அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக வருவார். நம்ம அவருக்கு தான் சாப்பாடெலாம் இந்த வருஷம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். வருவார் பாரு, ராஜாதி ராஜா வருவார். ஆண்டவர் நமக்குள்ளே வந்து ஏசப்பா நம்மளோட சாப்பிட்டு போவார். கண்டிப்பாக காத்திருப்போம் நம்ம. ஐயோ அக்கா, வீட்டு வாசல்ல யாரோ ஆக்சிடென்ட் பண்ணி, யார் தெரியல. வாங்க அக்கா. ஐயோ எந்திரிங்க எந்திரிங்க. போச்சுக்கோ, காலு போச்சுக்கோ. ஐயோ, வந்து உட்காருங்க உட்காருங்க. ஐயோ, எங்க கழிச்சிருக்கீங்க? வலிக்குதே, வலிக்குதே. எங்கேருந்து வரீங்கம்மா? கடையிலேருந்து வந்தேங்க்கா, காடிக்காரன் அடிச்சிட்டாங்க்கா. ஐயோ கடவுளே. சரி காயப்படாத, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் ப்ரே பண்ணுறேன், நல்லா ஆயிரும். சரி, நாங்கள் வீட்டில் விருந்து சாப்பிட்டு போ. என்ன வேணுமோ சாப்பிட்டு போ. இந்த ரொட்டி இருக்குது, பழம் இருக்குது, சாப்பிட்டு போ. கவனமாக வருது இல்லையாம்மா? என்ன ஆச்சு இப்படி வந்து விழுந்து அடிபட்டு? பாருங்க, காலெல்லாம் அடிபட்டுருச்சு. சரி, நான் தைலம் தேய்ச்சி விட்டேன், கவலைப்படாத, எல்லாம் நல்லா ஆயிரும். சரியா? வருத்தப்படாதீங்க, பத்திரமா சாப்பிட்டீங்க. நல்லா, ரொம்ப நன்றிக்கா. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்து போங்களேன். இல்லை பரவாயில்லக்கா, நாங்கள் கிளம்புறோங்க்கா. ரொம்ப நன்றிக்கா. பார்த்து பத்திரமா போ. ஓகே, பார்த்து ரோட்லயே ஓரமா போ, நடு ரோட்ல போகாத. பார்த்து மறுபடியும் தட்டிட்டு போ. உட்காரு பட்டிசா. என்னக்கா ஆண்டவர் வருவாரு சொன்னீங்க, ராத்திரி ஆயிடுச்சு, ஒன்றும் ஆண்டவர் வர காணோமே. பெட்டிசா, சரி கொஞ்ச நேரம் நம்ம கண்களை மூடி ப்ரே பண்ணுவோமா? நிச்சயமா ஆண்டவர் வருவார். அவர் பொய் சொல்ல மாட்டார், பொய் சொல்ல அவர் மனுஷன் இல்லை, கண்டிப்பாக வருவார். பார், கொஞ்ச நேரம் நம்ம அமைதியாக உட்காந்துருப்போம். அவர் வந்து நிச்சயமாக நம்மளோட உட்காந்து சாப்பிட்டு போவார். ஓகேவா? சரிக்கா. மகளே, நான் உங்கள் வீட்டுக்கு 3 முறை வந்தேன். ஒரு வயதான அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்தீர்கள், அப்பொழுது வந்தேன். 2ஆம் விசை கஷ்டப்பட்ட ஒரு ஸ்திரிக்கு துணியும் உணவும் கொடுத்தீர்கள், அப்போது வந்தேன். 3ஆம் விசை அந்த அடிப்பட்டு வந்தேன். தேவ வசனம் சொன்னது போல மத்தேயு 25வது அதிகாரம் 40வது வசனத்தில், காயப்பட்டு இருந்தேன், காயம் கட்டினீர்கள். மிகவும் சிறியவனாகிய என் சகோதரரான இவர்களின் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் செய்த இந்த காரியத்தில் பிதா சந்தோஷப்படுகிறார், நானும் சந்தோஷப்படுகிறேன். ஆகவே உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். பெட்டிசா, நான் ஜெபம் பண்ணல, ஆண்டோட சத்தம் கேட்டேன்.
அப்புறம் ஆண்டவர் என்னோட பேசினாருமா. ம் என்ன சொன்னார்னா, நம்ம வீட்டு வாசப்படிக்கு ஒரு 3 விதமான ஜனங்க வந்துட்டு போனாங்கல்ல. ஓகே. நம்ம ஆண்டவர் தானே எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்களுக்கு நம்ம மனசார செஞ்சது ஆண்டவருக்கே செஞ்ச மாதிரி இருக்கான். ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னோட பேசினாரு. அவர் குரலை கேட்டேன் தெரியுமா. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் ஏசப்பா. ஆண்டவர் வந்து நான் அவருக்கு செய்யறதை விட ஏழை ஜனங்களுக்கு செய்யறதை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. நம்மளுக்கு பாரு இப்போ தான் தெரியுது. நான் நினச்சேன் இயேசு வருவார் வீட்டுக்குன்ட்டு. ஆனால் அவர் ஏழை ஜனங்கள் மூலியமா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு. நம்ம செஞ்சதை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்காரு. நல்ல ஆண்டவர் இல்லை? ஆமாக்கா, ஏசு ரொம்ப நல்லவருக்கா. ஓகே, இவ்வளோதான் எங்கள் நாடகம். மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ்.